எல்லாமல் அன்னையுடைய திருவருளாலும் ஆடியுடைய குருவருளோடு திருவாரூர் அருள்மிகு மணிமாத பிறந்தனுடைய 93ஆம் ஆண்டு ஆணி மகா விழா. இந்த இனிய விழாவிற்கு வருவதற்கு ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், பக்தரோடி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாம் உள்ள இளைஞர்களோடு இந்த விழாவை சீரோடும் சிறப்போடு நடத்துகின்ற பரம்பரை அறங்காவலர்கள் அன்பரசு ஐயா, சீனிவாசன் ஐயா, முருகேசன் ஐயா, மனோஜ் பிரபாகரன் ஐயா, வேலாயுதம் ஐயா, சரணைகளுக்கு பெருமக்கள் அறங்காவலர்களுக்கும் அதே போல இந்த இனிவிழாவில் கலந்து கொண்டு தலைமையை பிரிக்கின்ற ஒளியரசு ஐயா, திருப்பணி செம்மல் தலைவர் கோவை அரண்பணி அரங்க தியாகராஜன் ஐயா, செந்தில்குமார் ஐயா, தேவகி அம்மையார், சீனிவாசனை அறங்காவலர், பக்தகோடி மிகுந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் எல்லாம் அல்ல இறையர்களாலே குருவரில் இருக்குமேயானால் திருவருள் கிட்டும், குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். அந்த வகையில் காலை முதல் இங்கு அமர்ந்து எம்பெருமாடி 51 பதிகத்தை இடைவிடாது பாடிக்கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் எல்லோருக்கும் எல்லாம் அல்ல எப்படி மணிவாசக பெருந்தகை எம்பெருமாடிய திருவடிதலில் கிடைக்கப்பெற்றவர் போல நம் எல்லோருக்கும் அவனர்களால் அவன்தால் வணங்கி என்று சொல்வதைப் போல இந்த நேரத்திற்கு நம்ம உட்கார்ந்து ஒரு அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அவனர்கள் முதல் நமக்கு வேண்டும். இல்லைன்னா உட்கார முடியாது, இங்கு வர முடியாது. இந்த நாள் சுத்தலாம், ஆனால் இன்னைக்கு இங்கு இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது. நம்ம எல்லோரும் இங்கு பாட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. எழுதப்படாத ஒன்று எதுவும் நடக்காது. அத்தகைய அருளை பெறுவதற்கு நம்ம எல்லோரும் இந்த மனிதனுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை என்னவென்று சொன்னால், நல்லா பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து கடைசியில போற வரைக்கும் கடைசியில யாரை பிடிக்கும் நினைக்கும் பகவானை அடைவதே மனித வாழ்க்கையை நோக்கம். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கடவுளையும் நாம் பிடிக்க வேண்டும். அது ஏதோ ஒரு வழி கிடைக்கும், போகின்ற வழியில் அது கிடைக்கும். மன்னர், அரசன், அமைச்சர், அரசன் வீட்டில் பிறக்கிற குழந்தை அது அறிவு இருந்தாலும் அறிவு இல்லைனாலும் அது அடுத்து அரசனா மாறும். அமைச்சர் வீட்டில் இருக்கிற குழந்தை அறிவோடு இருந்தால்தான் அடுத்து அமைச்சர் வர முடியும். அரசனுக்கு இந்த வழி, அமைச்சருக்கு இந்த வழி. நம்முடைய மணிவாசக பெருந்தகை அமைச்சர் என்னன்னா வருவதை எதிர்கொண்டு கொடுப்பது. அமைச்சரா இருக்கிறார், வருவதை எதிர்கொண்டு எடுப்பது கிடையாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம்? கொடுப்பது வேற, எடுப்பது வேற. அப்படித்தவர்கள் வாழ்ந்தார்கள். மாணிக்கவாசகர் அமைச்சர் தான், அவர் எடுக்கல, கொடுத்தார். அதுபோல மக்களாகி நாம் எல்லோருக்கும் அந்த அருள் கிட்ட வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமா கிடைக்காது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பதவி இருக்கலாம். 5 வருஷம் தான் பதவி. 50,000 பணம் இருந்துச்சுன்னா ஒரு ஒப்பு போயிட்டு இருந்தா செலவாச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஆனா அருளை பெற்றோமே ஆனால் எது வேண்டுமானாலும் கிடைக்கும். உண்மைதானமா? நீங்களும் உணர்வு நாள் உட்கார்ந்துருக்கீங்களே, உட்காருவீங்களா? வீட்டுல சமையல் பண்ற வேலையும் சரியா இருக்கு. அம்மாமார்களுக்கு 365 நாள் லீவ் இல்லாத ஆள் யாருன்னா அம்மாமார் தான். எல்லாரும் கை தச்சு கட்டுங்களாரு தூங்குறாங்க. என்னமா நம்ம பாடிட்டே இருப்போம். 33வது பதிவு வந்துருச்சு. இனி 17, 18 முடிச்சுன்னா சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். என்ன ஓடு? எத்தனை பதிவு முடிஞ்சிருக்குது? எத்தனைமா? புரியல. 5வது பதிவு. ஒரு பதிகம் நம்ம எல்லாத்துக்கும் வராது, உங்களுக்கு எல்லாம் வராது. நீங்க தெய்வ சிந்தனையான ஆள், சக்தி ரூபான. அதனால நான் வெளியில் இருக்கிற ஆள் சொல்றேன். என்னமா அந்த சக்தி இருக்கிறதே, பக்தி செய்தால் சக்தி கண்டிப்பா வரும். பக்தி இந்த கலியுகத்துல ரொம்ப முக்கியம். பக்தி கடவுள் கிருஷ்ண பரமாத்மா சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த கலியுகத்துல ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொன்று இருக்கும். 1000 ஆண்டு தவம் இருக்கணும், 2000 ஆண்டு தவம் இருக்கணும், 3000 ஆண்டு தவம் இருக்கணும், 4000 ஆண்டு தவம் இருக்கணும். இந்த யுகத்துல மணிவாசகர் சொல்ற மாதிரி இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வான். 10 நிமிஷம் இறுக்கி பிடித்துக் கொண்டால் போதும். மார்க்கண்டேயன் ரொம்ப நேரம் பிடிக்கல, தினமும் பூஜை செய்தார். ஆனா யமதர்மராஜர் அந்த பாசக்கயிறு போடும் போது அது பிடித்துக் கொண்டார், அவரை கடவுள் பிடித்துக் கொண்டது. அதுபோல நான் இந்த யுகத்தில், கலியுகத்தில் இறைவனை
பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பல வழி இருக்குது. நம்ம ஒரு வழி இருக்குதா போதும். என்னமா இப்ப இந்த மண்டபத்துக்குள்ள வர்றதுக்கு இங்க ஒரு வாசல் இருக்குது, அங்க ஒரு வாசல் இருக்குது, அங்க ஒரு வாசல் இருக்குது, அங்க ஒரு வாசல் இருக்குது. எந்த வாசல்ல வந்தாலும் நடராஜர் பார்க்கணும். உண்மைதானே? அது மாதிரி நாமெல்லாம் கடை தேறுவதற்கு நாயன்மார்கள், ஆழ்வார்கள், முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள் பல வழியை சொல்லியிருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு வழியில் பிடிச்சிட்டா போதும். இத்தனை வழி இருக்குது, ஏதோ ஒரு வழியில் வந்தா இவரை பார்க்கிற மாதிரி நமக்கு இத்தனை வழி இருக்குது. விறகில் தீயனன் பாலின் படுகை போல் மறைய நின்றுள்ளான் மாமணி சோதியான் உறவு ஓய்வற்று உணவு கையிட்டனர் முருக வாங்கியே கடையும் இருக்குது. விறகுல நெருப்பு இருக்குது, பாலில் நெய் இருக்குது. அதுபோல நம் உடம்புக்குள் ஜீவாத்மா, அந்த ஆத்மா போச்சு ஒண்ணுமே கிடையாது. அது கடை தேறுவதற்கு தான் இவ்வளவு இத்தனை பாட்டு. சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கு. உண்மைதான். ஐயா வேட்டி வசூல் கட்டிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சட்டை போட்டு உட்கார்ந்து நீங்களே ஏற்றுக்கீங்களான்னு கேட்டேன். என்று அவர் பூஜைக்குண்டான தகுதியிலே குழுமல்லே என்ன வாயில சொல்றோமோ காவாய் கழக திரளையை ஒட்டி கையில் மலையான அப்ப சொல்லும் செயலும் சரியாக இருக்க வேண்டும். ஆனா எல்லாரும் சொல்லுங்க, சிவாய நமோ, சிவாய நமோ, சிவாய நமோ, சிவாய நமோ, சிவாய நமோ. பஞ்சாட்சர மந்திரம் சிவாய் என்று சொன்னால் அபாயம் விலகிவிடும். எப்பொழுதெல்லாம் சிவாய் என்ற நாமத்தை நாம் சொல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆபத்து விலகிக் கொண்டே இருக்கும். அந்த ஆபத்து விலக வேண்டும் என்று சொன்னால் அவன் நாமம் ரொம்ப முக்கியம். உண்மைதான். அத்தகைய நாமத்தை நாம் தினம்தோறும் மனதார வாயார சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். தூங்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது பஞ்சபூரம் பார்த்திருக்கீங்களா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீரை விட ரொம்ப உயர்ந்தது நெருப்பு. நெருப்பை விட உயர்ந்தது எதுன்னு கேட்டா காற்று. காற்றை விட உயர்ந்தது எதுன்னு கேட்டா மண்ணு. மண்ணை விட உயர்ந்தது கேட்டா ஆகாயம். இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல அதை விட உயர்ந்தது எதுன்னு கேட்டா எதுன்னு கேட்டா என்னவா இருக்கும்? இப்ப பஞ்சபூதங்களை போட்டு செய்ய முடியுமா? பாருங்க, இப்ப வானத்துக்கு மேல பூமி, பூமிக்கு மேல காற்று, காற்றுக்கு மேல நெருப்பு, நெருப்புக்கு மேல நீர், இந்த அஞ்சுக்கு மேல இன்னொன்று இருக்கு. என்னவா இருக்கு? பஞ்சபூதத்துக்கு மேல ஒண்ணு இருக்கு, மேன்மையானது, வலிமையானது. என்னவா இருக்கும்? எது? பக்தி, அன்பு, பக்தி. இன்னொன்று இருக்கு, அன்பு நல்ல பக்தியை கொடுக்கும். இப்போ ஒரு ஐயா இருக்கிறார், ஐயா வாங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கு. சரி, இவர் வேண்டாம் கோச்சுக்குவார், வீட்டுல சொல்ல. இப்ப வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றார், வந்து கேட்கிறார், வீட்டுக்கார ஐயா எங்கேயும் கேட்கிறார். ஐயா 10 நிமிஷம் உட்காருங்க, அவர் கொஞ்சம் கடைக்கு போயிருக்கிறார், வேலைக்கு போயிருக்கிறாருன்னா வந்தவங்க உட்காருவோம். சரி, வீட்டுக்காரம்மா பரவாயில்ல, இந்த பார்வதி தேவி குணம் போல நல்ல சாந்தி சக்தி அப்படின்னு சொல்லி உட்காருவார். வந்த ஆள அவர் இங்கே கேட்டதுக்கு அது எங்கே போயிடுச்சு புரியல தானே? வீட்டுக்காரர் எங்கேயோ போயிடுச்சு, ஆனா ஆனான்னு கேட்கிறேன். சொல்றது யாருன்னா இந்த அம்மா குணவதி, பத்மாவதி, திலகவதி அங்கேயே இருக்கு. அவர் கடைக்கு போயிருக்காருங்க, 10 நிமிஷம் உட்காருங்கன்னா அவர் உட்காருவார். நீங்க அதற்கு அவருக்கு நான் நாளைக்கு வரமாட்டேன், அவரே வீட்டுக்கு போயிடுவார். வந்தவரே வீட்டு விட்டு போயிடுவார். உண்மைதானே? அப்ப அன்பாக இருக்க வேண்டும். அன்பு, பண்பு, பக்தி. அன்பு நல்லா நம்ம அன்பா இருந்தா அடுத்து என்ன கிடைக்குதா? பக்தி ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் சொல்ற பாருங்க, இந்த 5க்கு மேல ஒண்ணு எதுன்னா அறிவு. இந்த 5க்கு மேல இந்த அறிவு இருக்குது, மேன்மையா. அப்ப அந்த அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி வேணும் பெறலாம்? ஒன்று ஞானத்தால், ஒன்று படித்து, இன்னொன்று பெரியவர்கள் மூலம், இன்னொன்று கடவுள் மூலம். இப்ப நம்ம திருவாசகர் எத்தனை பேர் அவங்க எல்லாம் நீங்கெல்லாம் பாடிய வந்துருக்கீங்க, இந்த ஞானத்துல வந்து. எங்க ஊர்ல இருக்க ஒரு அம்மையார், கஸ்தூரி அம்மையார் வந்திருக்கிறாங்க. 50-60 வயசுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்படி உள்ள பக்தி வந்துச்சோ தெரியல, கோயிலுக்குள்ள திருவாசகமே பாடி எத்தனையோ பேர் உட்கார்ந்து ஐயால கேட்டு பாருங்களேன். அவங்கள படிச்சனவல்ல, அந்த பக்தி, ஞானம், ஞானத்துடன் அது கடவுள் கொடுக்கிறது கிருபை. அது எல்லாத்துக்கும் கிடைச்சிருவானா? இல்லை, எல்லாத்துக்கும் கிடைக்கும். தேடினாத்தான் கிடைக்கும், தேடினாத்தான் கிடைக்கும். உண்மைதானே? தேடணும், ஓடணும்,
பாடணும், அதெல்லாம் கிடைச்சா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த மேடையில் இந்த அரங்கத்தில் வீட்டிற்கு இந்த அரங்கம் என்னுடைய குருநாதர் சொன்னார், கேட்டு பாருங்க இவங்களை. இது 2005 திருப்பணி செய்து சுபாஷ் நடைபெற்று அன்றைக்கு சொன்னார், இந்த இடத்துல 365 நாளும் திருவாரூர் முற்றோதல் ஓதப்படும். இந்த இடத்துல வருகின்ற பக்தர்களுக்கு கோதானம், பூதானம், சொத்ததானம், ஆற்றல் தானம் சொல்வதை போல அன்னதானம் கொடுக்கப்படும் என்று அன்றைக்கு அவர் உரைத்தார். 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு கண்கூட நடப்பது என்று சொன்னால் அது குருவருள் குருவருள். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம எல்லோருக்கும் என்ன கிடைத்திருக்கு என்று சொன்னால், பாயாசம் சாப்பிட்டா போயிடும், என்னங்க தேடு இருக்குது சாப்பிட்டா போயிடும், சாப்பாடு இருக்கு சாப்பிட்டா போயிடும். ஆனா இந்த திருவாசக தேடு எத்தனை முறை பருகினாலும் தெவிட்டாத தேடாக உள்ளாக புறமாக நம்ம எல்லோருக்கும் இருந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய அருளை எம்பெருமானிய திருக்குறளோடு மணிவாசகப் பெருந்தகை சொன்னதை போல இதற்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நல்லா பார்த்து நம்ம நாக்குல சுவைத்தாதான் என்னுடைய சுவை தெரியும். இது ஆப்பிளா, ஆரஞ்சா, இனிப்பா, துவர்ப்பா, ஓர்பான் என்று நாக்குல பட்டாதான் தெரியும். ஆனா மணிவாசகப் பெருந்தகை பாடல் பாடினாலே இனிக்கும் தித்திக்கும். உண்மைதான், இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? அத்தகைய அருள் நம்ம எல்லோருக்கும் இன்றைக்கு இங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்வது, இங்கு வந்தவர்கள் வராதவர்கள் இருப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் எல்லாரும் வேண்டிக் கொள்கின்றோம். அவனருளால் அவன்தால் வணங்கி இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வார்கள். ஆனால் தாய்மார்கள் ஒருத்தர் வேண்டினாலே பலன் கிடைக்கும், ஒரே ஆள் கேட்டாலே பலன் கிடைக்கும். இத்தனை பேர் நீங்கள் எல்லாம் வேண்டினா என்னென்னலாம் கிடைக்கும். ஒரே அம்மா மதுரையே இருக்கு, கண்ணகி என்னமா கோவலன் கண்ணகின்னு சொல்ற மாதிரி கண்ணகி மதுரையே இருக்கு. ஒரே அம்மா பாஞ்சாலி 18 நாள் போர் கொண்டு வந்து அத்தனை இருக்கு. ஒரே அம்மா இலங்கையே இருக்கு, யாரு சீதா பிரான். ஒரு அம்மா தான். இத்தனை அம்மாக்கள் இருக்கிறீங்க, நீங்களாம் என்ன வேண்டிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் உங்களுக்காக வேண்டுவது அப்புறம் தான். ஏன்னா பாடல் எல்லாமே வந்துருக்கு, தனக்காக இல்லை. தனக்கும் இல்லாதான் தாழ் சேர்ப்பதற்கெல்லாம் மணக்கவலை அரிது. வள்ளுவர் சொன்னார், மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வாடுறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் திருவள்ளுவர். அதனால நம்ம மற்றவர்கள் பார்த்து கொண்டால் கடவுள் நம்மை பார்த்துக் கொள்ளும். எப்ப நம்ம மற்றவர்களுக்காக வாழ்கின்றோமோ அப்ப கடவுள் நம்மை தாங்கிக் கொள்வார், பிடித்துக் கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, சிவாய நமவோ, சிவாய நமவோ, சிவாய நமவோ. உணவு ரெடியா போயிட்டு இருக்கு, நீங்க ஐயா சொல்ற மாதிரி பாடுறது பாடிட்டு இருக்கலாம், சாப்பிட்றது சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் இப்ப போயிடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போல, மணி 12 தான் ஆச்சு. இந்த மாதிரி சொன்னதையுமே ஒரு அம்மா பரவாயில்ல எந்திரிச்சுலாம் ரொம்ப அங்கே எந்திரிக்குது. அதனால ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஐயா இனிமே கொஞ்ச நேரம் முடிஞ்சதையுமே போலாம். அதனால சொன்னேன் 5 பாடல் தான், இன்னும் எத்தனை பாடல் இருக்குது? 46 பாடல் இருக்குது, பதிகம் இருக்குது. 51 சக்தி சாதாரண வேலை கிடையாது, 51 பதிகம் சாதாரண வேலை. எல்லாமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரணம் இல்லாமல் காரியம் இருக்குதான். இன்னைக்கு இத்தனை பேர் நமக்கு வந்திருக்கிறோமே, ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்போம். என்ன காரணம்? இன்னைக்கு மணிவாசல், குரு பூஜை, இன்னைக்கு போனா நமக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி ஒண்ணு கிடைக்காது. நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன கிடைக்கும் என்று சொன்னால், வீட்டுக்கு போறப்ப எல்லாரும் எதை கொண்டு போகணும்? எதை கொண்டு போகணும்? தேங்காய் பழத்தியா, ஆப்பிள் பழத்தியா, என்ன கொண்டு போகணும்? இங்கிருந்து அந்த அருளை கொண்டு போகணும். அந்த அருள் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால எல்லாரும் சிவாயனம் என்று சொன்னால் அபாய விளைவு என்று சொல்வதை போல திரை நடராஜ பெருமாள் பாருங்க, மேல நடராஜ பெருமாள் அவர் ஆடுகின்ற ஒவ்வொரு தாண்டவும் நன்மைக்கு ஆடும். நம்மளே பரதநாட்டியம் எல்லா பக்கம் தாய்மார்கள் தான் ஆடுறாங்க, பெண்கள் தான் ஆடுறாங்க. ஆனா சிவபெருமாள் அன்னைக்கு ஆடி காட்டுறார். எத்தனை தாண்டவம் இருக்குது?